அம்மா கிட்ட ஏதாச்சும் கேட்கலாமா? ஆமா கார்த்தி, எனக்கு பசிக்குது. சரி வா கார்த்தி, என்ன ஸ்நாக்ஸ்மா வேணும்? போண்டா தானே? சரி ஓகே, 10 minutes ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீங்க போய் விளையாடுங்க. பசங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஹெல்த்தியா எப்படி நம்ம வீட்லயே ஒரு போண்டா ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் வெறும் 10 minutesல. சோ அதுக்கான தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அதுலயே வந்து பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப அளவு, அதையும் நீங்க வந்து நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு. அதுக்கப்புறமா இதுல மெயினே வந்து என்னன்னா இட்லி மாவு தான். அது வந்து நம்ம வீட்டுல அரைச்ச இட்லி மாவே ஓகே தான். சோ அதை வந்து ஒரு 2 கப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மைதா ஒரு 4 ஸ்பூன்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது வந்து எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும்னா, இப்ப நாங்க கீழே வந்து காட்டுற இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை அப்படியே நம்ம கையிலயும் எடுத்து ஆயில்ல போடலாம். பட் வந்து நம்ம கையில ஆயில் பட்டுரும்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க இந்த மாதிரி குழிக்கரண்டியை யூஸ் பண்ணி ஆயில்ல வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். கார்த்தி, கௌஷி, ஸ்நாக்ஸ் ரெடி வாங்க. இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.